சந்திரா, இந்த அக்கா, எதுக்குக்கா இதை என்கிட்ட கொடுக்குற? எல்லாம் காரணமா தான் சொல்றேன் சந்திரா. பிள்ளைங்களை பெத்தது நானா இருக்கலாம், ஆனா அவங்கள வளர்த்தது நீதானே. இவங்களை விட நாங்க தானே உனக்கு முக்கியம். இந்தா, நீயே உன் கையால இவங்கள சுட்டு தள்ளு. இந்தா புட்டி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சுட்டு தள்ளு சந்திரா. ஐயோ மௌனே, வேண்டாம் மருமகளே, சொன்னா கேளு, வேண்டாம். சந்திரா, சந்திரா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. இதை மட்டும் நான் பண்ணலன்னா இவன் நம்மள சும்மாவே விட மாட்டா. மருமகளே வேணாம், சுற்றாத. ஐயோ, மவனே, ஐயோ மவனே, ஐயோ. என்ன மருமகளே, என்னதான் இருந்தாலும் சிவனாடி உன் புருஷ, அவனை போய் இப்படி சுட்டுட்டியே. அவனை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சந்திரா என்னோட தங்கச்சி. இவன் நான் என்ன சொன்னாலும் அதை கேட்பா. சந்திரா, அவனையும் போட்டு தள்ளு. ஐயோ, என்னையுமா? வேண்டாமா மருமகளே, வேண்டாம் 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 மருமகளே, வேண்டாம், என்ன சுற்றாத, வேண்டாம். ஐயோ மேடம், சார், சார், இன்ஸ்பெக்டர் சார், வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். சார், என் மவனை சுட்டாங்க சார், என்னையும் சுட பாக்குறாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். சார், அங்க பாருங்க சார், என் மவனை ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. ஓகே சார். மேடம், அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நாங்க இருக்கோம். துப்பாக்கி கையில இருந்தா சுட்டுருவீங்களா? சார், என் பொண்ணையும் என் புருஷனையும் தொட்டா என்ன ஆகும்னு இவங்களுக்கு தெரிய வேண்டாம். அதனாலதான் சுட்டோம், தெரிஞ்சுதான் சுட்டோம். சார், வாங்க சார், சீக்கிரம் அவுத்து விடுங்க சார். சார், ச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருக்கலாம். சின்னத்த சித்தப்படையும் ஒரு வழி பண்ணிருப்பாங்க. ச்சே, ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. ரொம்ப சரியா நன்றி சார். சித்தப்பே, மேடம், அங்கே நில்லு. அந்த துப்பாக்கியை கொடுங்க மேடம், கொடுங்க அந்த துப்பாக்கியை. துப்பாக்கியை குடு சந்திரா, குடு. என்னடி, கார்த்தி பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க? எப்படிக்கா கரெக்டா கண்டுபிடிச்ச? பின்ன
நீ ஆசைப்பட்ட மாதிரி அவரே வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. மேடம் தான் கார்த்தி வந்து கல்யாணத்தை நிறுத்தினா ஏதோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அத பத்தி தான்க்கா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சா மட்டும் பத்தாது ரேவதி. தெரியும்க்கா, கல்யாண மண்டபத்துல எல்லாத்தையும் மீறி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினப்பவே மாமாவோட அன்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பவே என்னோட மனசுல அவரை நான் புருஷனா ஏத்துக்கிட்டேன். கண்டிப்பா கார்த்தி மாமா கிட்ட என்னோட காதல சொல்லுவேன். அதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லக்கா. அப்பாடா, இவ்ளோ நாளா என் மனசுல இருந்த பெரிய பாரமே இப்பதான் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உன்னோட இந்த வார்த்தையை கேட்க நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என் மனசுக்கு பிடிச்ச பெர்ஃபெக்ட் பார்ட்னர் கார்த்தி மாமா தான்க்கா. மாமா இல்லாம இனி என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. எல்லாம் சரிதான். ஆனா அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? அக்கா, என் முடிவுல நான் தெளிவா இருக்கேன்க்கா. அம்மா எப்படி தடுத்தாலும் அவர்தான் என்னோட புருஷன். இது வரைக்கும் அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் ஓகே சொல்லிருக்கேன். நான் அன்னைக்கு மணமேடையில உட்கார்ந்தது கூட அம்மாவோட முகத்துக்காக தான். அதனால அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் சரி. ஆனா கார்த்திகிட்ட எப்போ உன் லவ் சொல்ல போற? சீக்கிரமே சொல்றேன்க்கா. லேட் பண்ணாத, சீக்கிரமா உன் லவ் சொல்லு. மத்த எல்லா விஷயத்தையும் கார்த்தியே பார்த்து பாரு. கண்டிப்பாக்கா, நாளைக்கே அவர்கிட்ட என் காதல சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்துறேன். என்னாச்சு? சொன்ன மாதிரி என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மருது, எனக்கு நன்றிங்கிறது வார்த்தையில வேணாம், செயல்ல காட்டணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மருது, உனக்கும் எனக்கும் எதிரி பொதுவானவன் தான். அது அந்த கார்த்தி தான். உண்மைதாங்க. நீங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பிளானை சொல்லலைன்னா எனக்கு இருக்கிற கிரைம் ரேட்டுக்கு நான் வெளியவே வர முடியாம காலை முழுக்க கம்பி எண்ணி இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்திக். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நானும் அதை தான் சொல்றேன். அந்த கார்த்தியை சும்மா விடாத. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பின கார்த்தியை நீ தண்டிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த ரேவதியை நாம ஏதாவது பண்ணணும். அவளை முடிச்சாதான் கார்த்திக் வலிக்கும். நானும் அவளை கல்யாணம் பண்ணி அந்த கார்த்தியை பழி வாங்கலாம்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க.